வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் டாக்ஸி லைசன்ஸ் இல்லாமல் வேறு எந்த வெஹிக்கிளை வச்சு நீங்கள் டாக்ஸி மாரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுதி அரேபியாவில் 20,000 ரியால் வரையும் அபராதம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 60 நாள் வரையும் உங்களோட வாகனத்தை அவங்க பறிமுதல் பண்ணிப்பாங்க. அப்படிமாரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் என்னென்னு ஃபுல் டீட்டெயிலும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியா போக்குவரத்து ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டாக்ஸி லைசன்ஸ் இல்லாத எந்த ஒரு காரும் டாக்ஸி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அப்படி வலுக்கட்டாயமாக ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லை டாக்ஸி இல்லாத காரில் நம்ம பயணம் செய்கிறப்ப அவங்க ஒரு வேளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 20,000 ரியால் வரையும் அந்த கார் சொந்தக்காரவங்களுக்கு அபராதம் போடப்படும். அப்படிங்கிற மாதிரியும் அந்த காரை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 60 நாள் வரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே ஃபாரின் ஒர்க்கர், அதாவது இந்தியன் ஒர்க்கர், அதாவது ஸ்ரீலங்கா ஒர்க்கர், தென் ஃபாரின் ஒர்க்கராக இருந்துங்க அப்படின்னா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க நாடு கடத்தையும் வாய்ப்பு இருக்குது. அப்படிமாரியும் சவுதி போக்குவரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் கார் வச்சுருக்கீங்க சவுதி அரேபியாவில் அப்படின்னா, நான் அப்பப்போ வேலை முடிச்சுட்டு வரப்போ அப்பப்போ டாக்ஸியாக ஓட்டுவேன் அப்படிமாரி இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அதுக்காக தான் இந்த அப்டேட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க. சப்போஸ் மாட்டாத வரையும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை மாட்டினீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஊருக்கு போயிடணும், அப்புறம் பர்மனெண்ட்டாக வர முடியாது, 20,000 ரியால் ஃபைன் வேறு கட்டணும், அப்புறம் உங்கள் வண்டி வேறு பிடிங்கிப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி இல்லாதவங்க வலுக்கட்டாமல் ஏற்றக்கூடாதுங்க மாரி கூட்டமாக இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் நிப்பாட்டே ஆளை கூப்பிட்டு ஏற்றுறது, உங்களால் டிராஃபிக் ஜாம் ஆகுது, உங்களால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாவும் அதுவும் இந்த வயலன்ஸில் சேரும். அப்படிமாரியும் அவங்க அந்த அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸி இல்லாதவங்க, அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஆனால் டாக்ஸிக்குன்னு தனியா லைசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. நீங்கள் ஓட்டி மாட்டாத வரையும் பிரச்சனை இல்லை, சம்பாரிச்சிங்க. ஆனால் மாட்டினீங்க அப்படின்னா 20,000 ரியால் ஃபைனு. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது சின்ன அப்டேட்டு தான், ஆனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் உஷாராக வேலை பார்த்துங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும், இந்த அப்டேட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அப்டேட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.